அதே போன்ற சிடிபி ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகள் இன்றைக்கு காசாவுக்குள் என்ன நடைபெறுகிறது என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக பாலஸ்தீன போராளிகள் நடத்திய தாக்குதல் இஸ்ரேலுக்குள் குறைந்தது 7 நகரங்களுக்குள் தனித்தனியாக ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஹிஸ்புல்லாஹ்வுடைய தாக்குதல் கிடையாது. கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குத்ஸ் படையணியும் சேர்ந்து பாலஸ்தீனத்திலிருந்து ஏவிய தாக்குதல்கள் நடத்திய தாக்குதல்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாதினுடைய அல் குத்ஸ் படைப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் 5 இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களை தனியாகவும் நடத்தி இருக்கிறார்கள். 2 இயக்கமும் சேர்ந்து 7 நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள், அஸ்தோத் உள்ளிட்ட நகரங்கள். அதே நேரத்தில் அல் குத்ஸ் மாத்திரம் மேலும் 5 நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஒப்புக்கொள்ளுகிற நேரம் வளமையாக என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்களுடைய ஏவுகணைகளை எங்களுடைய அயன்டோம் இடைமறித்திருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் இப்ப அயன்டோம் எல்லாம் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். அயன்டோமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அத்தனையும் உள்ளே சென்று தாக்குதல் நடத்துகிற நிலையாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில்